எக்ஸாம் முடிஞ்சு தலைவன் எழுதிட்டு இருக்காரு. நான் எத்தனை ரேங்க்கு கோட்டையில் இனிமேல் ஸ்கூல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும். நான் அதிக மார்க் எடுக்கலடா, படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். அடுத்த எக்ஸாமுக்கு படிச்சு தானே ஆகணும். மாதிரி கோட்டையில் லீவில் செல்லுன்னு இல்லாமல், இந்த யூடியூப்னு இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி படித்து எழுதுறது ரொம்ப நல்ல விஷயம். உனக்கு இப்போ ஹாப்பியாக இருக்குல்ல? எஸ், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. நான் கேப் விட்டு படித்தா ஆனா ஆவன்னா எப்படி கரெக்டாக எழுதுவேன்? ஆனா ஆவன்னா ஈனா ஈயன்னா ஊனா ஊவன்னா ஏனா ஏன்னா ஐயன்னா கரெக்டு. ஓனா ஓ சூப்பராக போட்டிருக்கீங்கடா. ஓனா ஓவன்னா ஊ அவ்வண்ணா இங்கே இருக்குல்ல ஓ, இந்த ஓ இந்த ஊக்கு மேலே இருக்கிறது வரணும். இந்த ஊ வரக்கூடாது. ஊக்கு மேலே இருக்குல்ல லா, பள்ளிக்கு வர லா, அது எழுதணும். ஓ எனக்கு புரிஞ்சிருச்சு. இதான் அவ்வண்ணா. கேப் விட்டால் அப்படி தான் எல்லாமே மறந்து போயிடும். அவ்வளோதான். எழுதும் பொழுது தமிழில் மூக்கு இருக்கணும். மூக்கு எல்லாத்துலேயும் இருக்கேம்மா. இங்கே இதுக்கு கரெக்டாக ஈயனால் இருக்குது மூக்கு. இந்த அவ்வனால் இல்லை மூக்கு. அவ்வனா எப்படி எழுதணும்? இது அம்மா ஒரு தடவை சொல்லி தரக்கீங்க. இப்படி வந்து இப்படி வரும். இதுதான் மூக்கு. சரியா? இதான் மூக்கு. மூக்கு எழுத்து. உனக்கு மூக்கு இருக்கிற மாதிரி தமிழுக்கும் மூக்கு இருக்கு.